நம் முன்னோர்கள் தந்த சில வீட்டு வைத்திய குறிப்புகளை பற்றி பார்ப்போம். படிகாரத்தை குளிக்கும் நீரில் கலந்து குளித்தாலும் வியர்வை நாற்றம் மட்டுப்படும். நெற்றியில் குங்குமம் வைத்து புண்ணாகியுள்ள இடத்தில் வில்வ மரத்து கட்டையுடன் சந்தனமும் சேர்த்து இழைத்து தடவி வந்தால் புண் குணமாகிவிடும். வெயில் காலத்தில் முக்கியமாக பெண்களுக்கு நீர்க்கடுப்பு ஏற்படுகிறது. இதற்கு காரணம் வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் நீர்ச்சுருக்கு ஏற்படும். தாராளமாக தண்ணீர் குடிக்க வேண்டும். பார்லி அரிசி 1 கைப்பிடி எடுத்து 8 டம்ளர் தண்ணீரில் கொதிக்க வைத்து ஆறிய பிறகு குடிப்பது நல்லது. இளநீரில் வெந்தய பொடி கலந்து குடித்தாலும் நீர்ச்சுருக்கு குறையும். இரவில் மூக்கடைப்பு ஏற்படுபவர்கள் மின்விசிறியின் நேர்கீழாக படுக்கக்கூடாது. சற்று உயரமான தலையணையை பயன்படுத்துங்கள். மல்லாந்து படுக்கும் போது மூக்கடைப்பு அதிகமாகும். பக்கவாட்டில் படுங்கள். நெருப்பில் சுட்ட வெங்காயத்தை சாப்பிட்டு வர இருமல், கபக்கட்டு போன்றவை நீங்கும். பல்கூச்சம் இருந்தால் புதினா இலையை நிழலில் காய வைத்து பொடி உப்பு சேர்த்து பல் துலக்கினால் ஓரிரு நாளில் குணமாகும். கேரட் சாறும் சிறிது தேனும் கலந்து பருகி வர கர்ப்பிணி பெண்கள் வாந்தி நிற்கும். உடல் வலுவாகும். பித்த நோய்கள் தீரும். சுக்கு, மிளகு, திப்பிலி, தாமரை இதழ், வெல்லம் சேர்த்து தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து அதை வடிகட்டி இரவில் 1 டம்ளர் சாப்பிடுவதால் மாரடைப்பை தடுக்கலாம். முட்டைக்கோசுடன் பசுவின் வெண்ணெயை கலந்து பாகம் செய்து சாப்பிட்டால் உடல் தளர்ச்சி விலகும். இலவங்கப்பூ சூரணத்தை தாய்ப்பால் விட்டு உரைத்து நெற்றியில் பற்றிட ஜலதோஷம் போகும். மலச்சிக்கலுக்கு இரவில் 2 வாழைப்பழம் சாப்பிடலாம். அதிகாலையில் லேசான சுடுநீரில் 1/2 டீஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்து குடித்து விட்டால் 15 நிமிடங்களில் குடல் சுத்தமாகிவிடும். தண்ணீர் அதிகம் குடிக்க வேண்டும். கை சுளுக்கு உள்ளவர்கள் நீரில் மிளகுத்தூளும் கற்பூரத்தையும் போட்டு கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை துணியில் நனைத்து சுளுக்கு உள்ள இடத்தின் மீது போடுங்கள். இதனால் சுளுக்கு போய்விடும். வேனல் கட்டியாக இருந்தால் வலி அதிகமாக இருக்கும். அதற்கு சிறிதளவு சுண்ணாம்பும் சிறிது தேன் அல்லது வெல்லம் குழைத்தால் சூடு பறக்க ஒரு கலவையாக வரும். அதை அந்த கட்டியின் மீது போட்டு ஒரு வெற்றிலையை அதன் மீது ஒட்டிவிடுங்கள். 1 டம்ளர் அளவு பட்டாணியை தண்ணீரில் வேக வைத்து குளிர்ந்ததும் தக்காளி சாறு சேர்த்து தினமும் சாப்பிட்டு வர உடல் வலுவலுப்பு பெறும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.